இந்த பார்ட்டிக்கிள் கா அண்டு வா இது ரெண்டத்தையும் யூஸ் பண்ணுறதுல எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் வந்து நம்ம அதிகமாக எழுதி படிக்க அந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வா வரும், இந்த இடத்துல தான் கா வரும் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக தெரிஞ்சிடும். சில சமயம் சப்ஜெக்ட் இது வந்து டாபிக் மார்க்கர் வா, காங்கிறது சப்ஜெக்ட் மார்க்கர். சில சமயம் டாப்பிக்கும் சப்ஜெக்ட்டும் கோயின்சைட் ஆகும்போது கா வா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பெரிய தப்பும் கிடையாது. ஆனால் சில இடங்களில் வரும்போது இங்கே கா தான் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸை இன்னும் நல்லா சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காவையும் வாவையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு முதல்ல கொஸ்டின் சென்டென்சஸ் எடுத்துப்போம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இதில் இந்த இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது கொஸ்டின் வேர்ட்ஸ், நானி, என்ன, தரேனா யார், தொரே, எது, தோக்கோ, எங்கே அப்படிலாம் நிறைய கேள்வி வார்த்தைகள் இருக்கு இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்லாம் சப்ஜெக்ட் பார்ட் ஒரு சென்டென்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இல்லையா. சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், இந்த தமிழில் எழுவாய் பயனில்லைன்னு சொல்லுவோம், இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். இப்போ இந்த சப்ஜெக்ட் பார்ட்டில் இந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட் வந்ததுன்னா நம்ம கா தான் யூஸ் பண்ணுறது சரியாக இருக்கும். இப்போ தொரேகா அனாத்தானோ ஹூன் தேசுக்கா, தொரே அப்படிங்கிறது எது அப்படின்னு அர்த்தம். எது 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 உங்களுடைய புத்தகம், எது உங்களுடைய புத்தகம் இப்படி நம்ம கேட்குறோம். எது இது வந்து இந்த கொஸ்டின் வேர்ட் சப்ஜெக்ட் பார்ட்டில் வருது, ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுது. அதாவது ஒரு சென்டென்ஸோட அந்த ஸ்டார்டிங் பார்ட்லேயே வந்துடுது. அதில் வந்துருச்சுன்னா கா யூஸ் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தரேகா குமார் சாந்தேசுக்கா. தரேனா யார், யார் திருக்குமார். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னா யார் திருக்குமார் அவர்கள் யார் அப்படின்னு கேட்குறோம்ல. அதில் வந்து யாருங்கிறது முதல்ல வந்துருச்சுன்னா அந்த கொஸ்டின் வேர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே கா தான் போடணும். இங்கே வான்னு போடுறது அந்த அளவுக்கு சரியாக வராது. இப்போ ப்ரெடிகேட் பார்ட் எடுத்துப்போம். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் பார்ட்டில் இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்து அங்கே கா போடுறோம். இதுவே ப்ரெடிகேட் பார்ட்னா சென்டென்ஸோட செகண்ட் பார்ட்டில் இதே அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வா யூஸ் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அனாத்தானோ ஹோன் வா தொரே தேஸ்கா, உங்களுடைய புத்தகம் எது. அந்த எதுங்கிற கொஸ்டின் வேர்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வருது, ப்ரெடிகேட்டில் வருது. அப்படின்னும்போது நம்ம வந்து வா யூஸ் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். அனாத்தானோ ஹோன் வா தொரே தேஸ்கா, உங்களுடைய புத்தகம் எது. இந்த கொஸ்டின் வேர்ட் செகண்ட் பார்ட்டில் வருது. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பார்ட்டிக்கிள் வாவை யூஸ் பண்ணுறோம் இந்த சென்டென்ஸில். அதே மாதிரி அரே வா தரே தேஸ்கா, அது அரேனா அது யார், அது யார். இந்த யார் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வருது. அதனால் இந்த டாப்பிக்கோ இது சப்ஜெக்டோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து வான் போடுறது தான் ஏற்புடையதாக இருக்கும். ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இந்த இமாசு அரிமாசு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குற அந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோமே, இதுவும் கொஸ்டின் சென்டென்ஸ். இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் வா, பிளேஸ் நீ, அரிமாசு இல்லைனா இமாசுக்கா அப்படின்னு போடுவோம். சப்ஜெக்ட் வந்து ஒக்காசா வா நீ இமாசுக்கா. இந்த இமாசுக்கான்றது வரும்போது நம்ம அந்த வா போடுறது, இந்த சப்ஜெக்டை வந்து வா போட்டு மார்க் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஒக்காசா அம்மா வீட்டில் இருக்காங்களா, அம்மா வீட்டில் இருக்கிறார்களா. இந்த கொஸ்டினை நம்ம கேட்கும்போது கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்னு அந்த அரிமாசு இமாசு போட்டு பேசும்போது இந்த சப்ஜெக்டை வான்னு மார்க் பண்ணுறது சரியாக இருக்கும். கா போட்டுறதுனால ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஆனால் அந்த வாங்கிறது கிராமர் படி சரியாக இருக்கும். இப்போ வந்து கொஸ்டின் சென்டென்சஸ் பார்த்தோம். இதே மாதிரி அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு எம்ஃபசிஸ் கொடுக்கறது, ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து காவை யூஸ் பண்ணலாம். அது டாப்பிக்கோ சப்ஜெக்டோ எதுவாக இருந்தாலும் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக, ஒரு எம்ஃபசிஸ்க்காக முதல்ல சொல்லும்போது அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இந்த காவை யூஸ் பண்ணுவோம். கொரேவா வத்தாஷினோ ஹஹாதேசு அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது, வா போட்டு சொல்லலாம். இதை இன்னும் அழுத்தி சொல்லும்போது, ஒரு எம்ஃபசிஸை கொடுக்கும்போது, முதல்ல அம்மாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் செய்யும்போது கொரேகா வத்தாஷினோ ஹஹாதேசு அப்படின்னு இந்த காவை போடுறது சரியாக இருக்கும். இது என்னுடைய அம்மா. அடுத்தது ஒரு டாப்பிக்காக எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம குடும்பத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ முதல்ல இது என்னுடைய குடும்பம், ஒரு ஃபோட்டோவை காட்டுறீங்க,
உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டுறீங்க, இது என்னோட குடும்பம், அதில் உள்ளவங்களெல்லாம் திருப்பி எடுத்து காட்டி இது எங்கள் அம்மா இது எங்கள் அப்பா அப்படிலாம் சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா, கொரே கா வத்தாஷினோ கசோக்கு தேசு, கசோக்குனா ஃபேமிலி, இது இது என்னுடைய குடும்பம். ஒரு ஃபோட்டோவை காட்டி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இது என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த வாக்கு பதிலாக இந்த சப்ஜெக்டை மார்க் பண்ணுறதுக்கு, கொரே அப்படிங்கிற டாப்பிக்கை மார்க் பண்ணுறதுக்கு கா போட்டு ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்போ கொடுக்கறது. அதுக்கப்புறம் பேசுகிற எல்லா இதுலேயும் வா போட்டுடலாம். இது எங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள காட்டி இது என்னுடைய அம்மா இது என்னோட அப்பா, கொரேவா ஹஹா தேசு, கொரேவா சீச்சி தேசு அப்படின்னு அம்மா அப்பா அப்படின்னு ஒருத்தங்களா அடுத்தடுத்து சொல்லும்போது இந்த எம்ஃபசிஸ் தேவை கிடையாது, வா போட்டே பேசிடலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் காவை நம்ம வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து பற்றி பேச போகும்போது ஃபஸ்ட்டு கா போட்டு எம்ஃபசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள சென்டென்சஸில் வா போட்டுடலாம். அடுத்ததாக உள்ளது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரிலேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எப்படின்னா என்னுடையது இவங்களுடையது அப்படின்லாம் அழுத்தி சொல்லும்போது அதுவும் எம்ஃபசிஸில் தான் வரும். இப்போ வத்தாஷிகா சுக்குத்தா உத்தா, சுக்குத்தானா ப்ரிப்பேர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து வேர்ப்ஸில் வரும். வேர்ப் நடத்தும்போது இந்த வேர்ட்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். இது வந்து நான் உருவாக்கிய பாடல், நான் உருவாக்கிய பாடல் அப்படின்னு சொல்கிறது. நான் உருவாக்கிய பாடல், உத்தானா பாடல். அதே மாதிரி அதுக்கு கா யூஸ் பண்ணுறோம், நான் அப்படிங்கிறத நம்ம அழுத்தி சொல்கிறதுக்காக. அடுத்தது வத்தாஷிகா கினோ அத்தா ஹித்தோ, அத்தா அப்படின்னா மீட் பண்ணினேன் அப்படின்னு அர்த்தம். இது வேர்டு. நான் நேற்று, கினோனா நேற்று, சந்தித்த, நேற்று சந்தித்த நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் நேற்று சந்தித்த நபர். அப்போ இதை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த காவை நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மலாக அந்த எம்ஃபசிஸ்னே வச்சுப்போமே. அடுத்தது கான்ட்ராஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது, அதாவது கான்ட்ராஸ்ட்னா ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் சொல்லுவோம். அந்த டைமில் இந்த கா அப்படிங்கிறத பட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், ஆனால் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்த்தோம்னா கியோ வா அட்சுயி தேசு, கா கினோ வா சமுயி தேசு. நேற்று சூடாக இருந்தது ஆனால் இன்று சூடாக இருந்தது ஆனால் நேற்று சூடாக இல்லை. இன்று சூடாக இருக்கிறது ஆனால் நேற்று, இது சமுயி அப்படின்னா குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது. இங்கே சமுயி தேஷ் தான் எழுதுகிறோம், நான் தேஷ்னு எழுதிட்டேன், தேஷிதா. நேற்று குளிர்ச்சியாக இருந்தது. இப்போ இன்று சூடாக இருக்கிறது ஆனால் நேற்று குளிர்ச்சியாக இருந்தது. அந்த ரெண்டுத்துக்கான இங்கே வந்து நம்ம கியோ அப்படிங்கிறத வான் தான் மார்க் பண்ணுறோம், கினோங்கிறதையும் வான் தான் மார்க் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராஸ்ட் ஆனால் அப்படின்னு சொல்கிறது, பட் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகிறோம், நடுவில் கா போட்டு இன்னொரு விஷயத்தை அதுக்கு கான்ட்ராஸ்டாக சொல்லும்போது இந்த காவை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு வரோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இது எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா, இருக்குது அப்படின்னு. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் முடியும், அந்த சென்டென்ஸ் இல்லை அப்படின்னு தான் முடியும். இப்போ அதுக்கான ஃபார்மேட் பார்த்தா ஒரு சப்ஜெக்ட், ஒரு இமாசு அரிமாசு இதே எடுத்துப்போமே. போன வீடியோலலாம் இதானே பார்த்தோம், அரிமாசு இமாசு எப்படி எழுதுறதுன்னு. அரிமாசேன் இமாசேன் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம். இது இமாசேன் அப்படின்னாலும் இல்லைன்னு தான் அர்த்தம். அரிமாசு அப்படின்னு சொன்னால் இருக்குன்னு அர்த்தம், இமாசு அப்படின்னாலும் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ அரிமாசேன் இமாசேன் அப்படின்னு சொல்லிட்டா இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த சென்டென்ஸே எடுத்துக்கிட்டோம்னா இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் அதோட வா போட்டு பிளேஸ் நீ அரிமாசு அல்லது அரிமாசேன் அல்லது இமாசேன். இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காவுக்கு வேலையே கிடையாது, காவை யூஸ் பண்ணவே கூடாது. நெகட்டிவ் சென்டென்ஸில் கா யூஸ் பண்ணவே கூடாது, வா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கொதோமோ வா உச்சி நீ இமாசேன், குழந்தைகள் வீட்டில் இல்லை, குழந்தைகள் அல்லது குழந்தை வீட்டில் இல்லை, இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ கொதமோ கா உச்சினி இமாசென் யூஸ் பண்ணக்கூடாது, காவை நெகட்டிவ் சென்டென்ஸில் கொண்டு வரவே கூடாது. அதே மாதிரி பியோயின் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்னு அர்த்தம், ஹாஸ்பிட்டல்.
மருத்துவமனை. பியோயின் வா சிக்காக்கு நீ அரிமாசென். பியோயின் அப்படிங்கிறது மருத்துவமனை, சிக்காக்குன்னா அருகில். அருகில் சிக்காக்கு நீ அப்படின்னு சொன்னால் அருகில், அருகில் இல்லை. இப்போது மருத்துவமனை அருகில் இல்லை. பியோயின் கா அப்படின்னு சொல்லவே கூடாது, இது இல்லைன்னு முடியுது. அதனால் எந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே சப்ஜெக்டை மார்க் பண்ணும்போது வா தான் யூஸ் பண்ணணும், காக்கு வேலை கிடையாது. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு இது வரும். இப்போ என்னென்னா எல்லாமே பார்த்துட்டோம், இந்த வாவும் காவும் இன்னும் குழப்புது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பின்னாடி நிறைய எக்ஸசைஸ்லாம் கொடுப்பேன், அதில் நீங்கள் நல்லா தெளிவாக அது வா எங்கே போடணும், கா எங்கே போடணும் அப்படின்றது தெரியும்.